வணக்கம் மக்களே, நான் தான் ஸ்டாக்கர். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே வந்து ஃப்ளாட்டாக வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ போன ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 354 அரௌண்ட் சம்திங்கில் வந்து க்ளோஸ் ஆச்சு. 24,354 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24,364 அரௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. என்ன கொண்டாட்டத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் அவரோட அந்த ட்ரூத் சோஷியலோட ஆப்பில் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஈரான்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் ஓகே எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. பட் நேவல் பிளாக்கேட், ஸோ அமெரிக்காக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் அவங்களோட கப்பல் படையை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஈரான்காரங்க கப்பலை மட்டும் செக் பண்ணுறதுக்கு அந்த கப்பல் படை வந்து பார்த்தீங்கன்னா ரிமைன் இன் ஃபுல் ஃபோர்ஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கப்பல் படை இன்னும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற அவர் வந்து சொன்னார். அதுவும் இல்லாமல் ஈரான்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து மார்க்கெட்டு, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அதாவது சாயங்காலம் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு தான் வந்து இந்த நியூஸ் வந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24,800 வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கடுத்து கொஞ்சமாக வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 2:15 வந்து க்ளோஸ் ஆகும் நம்ம கிஃப்ட் நிஃப்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,700 வைங்க. ஸோ நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 24,350 கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருந்தோம். ஸோ நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிருச்சு. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அமெரிக்கா மார்க்கெட்டும் நல்லா ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. யூரோப் மார்க்கெட் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு முடிய வந்து ரன் ஆகும். நம்ம இந்தியா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3:15 வந்து க்ளோஸ் ஆயிரும். பட் அடுத்து ஈரான் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ யூஎஸ் வந்து டிட் நாட் ஃபுல்ஃபில் தேர் ஆப்ளிகேஷன். ஸோ அவங்க ஈரான்காரங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கப்பல் படை. ஸோ அவங்களோட கப்பல் படையும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க போல். அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கப்பல் படை எடுக்காதனால ஈரான்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லோன்னே மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கணும். பட் கீழே விழுந்திருக்கும்னா மார்க்கெட் எந்த மார்க்கெட்டுமே ஓப்பன் ஆகலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து 350 பாயிண்ட் மேலே போச்சு. 24,700 இருந்துச்சு. பட் இப்போ என்னாச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 24,350 வந்துருச்சு. ஸோ அதான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னனால மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனால மார்க்கெட் ப்ளஸ் ஆக வேண்டியது ப்ளஸ் ஆகலை, மைனஸ் ஆகலை. மைனஸ் ஏன் ஆகலை அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இன்னும் முழு போர் வந்து ஆரம்பிக்கலை. ஸோ போர் ஆரம்பிச்சிச்சுன்னா மேபி சான்ஸ் இருந்துச்சு இப்போ இருக்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுறதுக்கு. அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, பிளாக்கெட்டை நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம், அது வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து ஈரான்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா யூகே, ஸோ யூகேவோட லண்டனோட மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 டேங்கர் மேலே வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த சின்ன நியூஸ் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் ஆகலை. ஏன்னா ஒரு சின்ன அட்டாக் நடந்துச்சு. அந்த சின்ன அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து முடிஞ்சு பெரிய லெவலில் வந்து கொண்டு போகல. அடுத்து ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஈரான்காரங்க வந்து அவங்களோட நியூக்ளியர் மெட்டீரியலை, நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராமை வந்து சரண்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லிக்கிட்டாரு. அதுக்கடுத்து ஈரான்காரங்களை அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் நியூக்ளியர் ப்ரோக்ராமில் வந்து கொடுக்க போகிறதா இல்லை, அது நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஈரான்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூக்ளியர் உருவாக்குறதுக்கு வந்து யுரேனியம் வந்து தேவைப்படும். ஸோ யுரேனியம் வந்து அவங்க நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்த யுரேனியமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அந்த யுரேனியமும் அமெரிக்காவுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இப்போதைக்கு போயாயிருச்சு. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாவது போய் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லிகிட்டே தான் இருக்கார். அதுக்கடுத்து 2வது பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாதில், ஸோ பாகிஸ்தானில் வந்து நடக்க போகிறதா இருந்துச்சு. ஸோ அந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கேவும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபேஷன் அவங்க பாகிஸ்தானில் போய் யூஎஸ் கூட அமெரிக்கா கூட பேசுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்கா வந்து எங்களோட கப்பலை அவங்களோட கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, அமெரிக்கா கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ ஈரான்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கப்பல் வந்துச்சு. அந்த கப்பல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காக்காரங்க வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், இப்போதைக்கு எங்கள்கிட்ட பிளான் இல்லை, நாங்கள் இதை பற்றி யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ சீஸ்ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற நிலைமையில் இருக்குது. ஏப்ரல் 22 வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஸோ ட்ரம்ப்பும் அப்புறம் ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போர் வந்து அப்பப்போ வந்து போய்கிட்டே இருக்கும். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க போர் இப்போதைக்கு போய்கிட்டு தான் இருக்குது. பட் எப்போ முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, இவங்களும் எதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ போர் எப்போ முடியும் அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம Q4 ரிசல்ட்டை வந்து பார்ப்போம். ஸோ Q4 ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் வந்துச்சு. அதனால் ரிசல்ட்டோட அன்றைக்கி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். 0.56% பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.59 வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ 0.59 நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரிசல்ட் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அவங்களோட ரிசல்ட்டில் வந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப அடியும் வாங்கலை, ரொம்ப மேலேயும் ஏறல, ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஜியோ ஃபைனான்ஸோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்துச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு வந்துச்சு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துவம்சமாக்கி விட்டாங்க. 3% வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நெகட்டிவில். அடுத்து இன்றைக்கி ரொம்ப மேலே ஏறின செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா செக்டர் வந்து மேலே ஏறி இருக்குது. அடுத்து பிஎஸ்யூ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்குது. நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி துவம்சமாக்கிட்டாங்க, 1% கீழே விழுந்துருச்சு. அதேமாதிரி ரயில்வே செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த 2 செக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, நிறையாவே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு 2 வாரத்தில் வந்து ரொம்பவே மேலே போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணனால கொஞ்சம் இங்கே நெகட்டிவ் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோவோட ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட் வந்திருக்கு. க்ரோவோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள், நெட் ப்ராஃபிட் 686 கோடி, 25% வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி போன இயர் Q4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்னா 122% வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ராஃபிட் வந்து காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் நல்லாவே கூடியிருக்கு, 1500 கோடி வந்திருக்கு. 23% இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டரில் கூடியிருக்கு. இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 87% வந்து இது கூட்டியிருக்கு ரெவென்யூ. அடுத்து எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 938 கோடியில் இருக்குது. ஸோ குவார்ட்டரில் நல்ல இன்க்ரீஸு. அதே மாதிரி இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 141% இன்க்ரீஸு. எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 62% இருக்குது. குவார்ட்டர்லேயும் நல்ல இன்க்ரீஸு. அதே மாதிரி இயர் ஆன் இயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரீஸு. அப்புறம் அவங்களோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, டோட்டல் டிரான்சாக்டிங் யூசர். ஸோ அவங்ககிட்ட எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும், அதாவது இந்த Q4 எண்டிங்கில் 2,16,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆக்டிவாக. அதே மாதிரி 6% வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 13.7% வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 14% வச்சு. ஸோ கொஞ்சம் இங்கே வந்து ட்ராப் ஆயிருக்கு. அதே மாதிரி அதுக்கடுத்து ரீட்டைல் கேஷ் ஏடிடிஓ ஷேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரீட்டைல் கஸ்டமர். ஸோ ரீட்டைல் கஸ்டமர் வந்து இக்விட்டி, அதாவது நம்ம நார்மல் ஸ்டாக் வந்து வாங்குவோம், விற்போம், இன்றைக்கி வாங்குவோம், இல்லாட்டி ஒரு நாளைக்கு கழிச்சு விற்போம். அந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இக்விட்டி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. 15.7%, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 28.8% இருந்துச்சு. ஸோ க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இக்விட்டி வாங்குறது விற்கிறதுல. அடுத்து இக்விட்டி டெரிவேட்டிவில், ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 18% இருந்துச்சு, 10% இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி எம்டிஎஃப், ஸோ எம்டிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2%, 2.7% கொஞ்சம் இங்கே இது வந்து எம்டிஎஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, லோன் வாங்கி வந்து எக்ஸ்ட்ரா ஷேர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் எம்டிஎஃப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்கு. லெவரேஜ் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க மக்கள். பட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் ரெவன்யூ வந்து இது 2லேருந்து தான் வரும். ரீட்டைல் கேஷ் ஏடிடிஓலேருந்து வரும், அதே மாதிரி எஃப்என்ஓலேருந்து வரும். ஸோ இதில் 2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ Q1 ரிசல்ட்டு கொஞ்சம் செக் பண்ணணும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது.
அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கோங்க 2000 கோடி வந்திருக்கு. 1490 கோடி வந்து முன்னாடி இருந்துச்சு. 34% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அதுக்கடுத்து கிராஸ் என்பிஏ அப்புறம் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டி தான் பார்க்கணும். ஸோ என்பிஏ பாருங்கள் 1.6% இருந்துச்சு 1.45% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 1.15லேருந்து 0.13 ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ ஓகே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து கிராஸ் என்பிஏ வேல்யூ ஸோ இது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. அவங்களோட என்பிஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3% குறைஞ்சிருக்கு. அடுத்து நெட் என்பிஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7% குறைஞ்சிருக்கு. ஓகே அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸு. அடுத்து ட்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெண்ட் வந்து அவங்க போனஸ் கொடுக்குறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அந்த போனஸ் கொடுக்குறது யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டோட ஷேர் வந்து 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் 22 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ போர்ட் மீட்டிங்கில் தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க போனஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் நம்ம 8000மோ அந்த அரௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்பவே வந்து கீழே இருக்குது. கிட்டத்தட்ட 50% இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்பவே ட்ராப்பாக இருக்குது. ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அடுத்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெப்பு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து எடுத்துட்டாங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி ட்ரேடு. ஸோ ருப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி டெரிவேட்டிவ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரேடில் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க ஆர்பிஐ. இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது, டெலிவரி எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்புறம் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் 93 இருந்துச்சு 95.21 இருந்து கிட்டத்தட்ட 93 வந்துருச்சு. ஸோ 2 rupees வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 2 rupees குறைஞ்சிருக்குன்னா அடுத்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, ருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போதைக்கு எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 24,438. ஸோ நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து 24,364லேருந்து 438 வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஓரளவு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மெயின் டிஃப்ரென்ஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். 50 to 60 பாயிண்ட் தான் வந்து மெயின்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா 93 போய்கிட்டு இருக்குது. அடுத்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா $94 வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கும். நாளைக்கு என்ன மார்க்கெட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.